ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம சமையலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். முதல்ல கடாய் வச்சு ஆயில் ஊற்றிட்டு தேவையான மசாலா பொருள் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 மஷ்ரூம் வாங்கி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், லைட்டாக தேங்காய் சேர்த்து கிளறிக்கிறேன் கிரேவியாக இருக்கிறதுனால. மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.